ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்டுக்கு தான் இன்றைக்கி நான் போயிருந்தேன். வீக்லி ஒன்ஸ் தான் நான் போவேன். சண்டே மார்னிங் போய் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு வருவேன். இன்றைக்கி சண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால நான் இங்கே பார்க்க வந்திருக்கேன். இது வந்து நல்ல டெவலப்பிங் ஏரியா தான். சுற்றியும் வந்து நிறைய வீடுங்க இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே தான் இந்த வீடு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கும்போது தெரியுது நிறைய வீடுங்க. உள்பக்கம் எல்லாம் பூசி முடிச்சாச்சு. இப்போ அவுட்டரில் பூசிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து சாரம் போட்டு கட்டி அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. 2 பேட்சாக பிரிஞ்சு 2 பேராக பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜன்னல் பகுதியில் அந்த வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து அந்த கார்னரில் பூசிகிட்ருக்காங்க. ரொம்ப ஆபத்தான வேலை இது. அவங்க பாருங்கள், அந்த கம்பி மேல் நின்று தான் பூசிகிட்ருக்காங்க. கலவை போட்டு பூசிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறவங்களும் அந்த ஸ்லாப் மேலே நின்றுட்டு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு தேவைப்படுற கலவை, கட்டுமான பொருட்கள் எல்லாமே வந்து மேலே இருந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த கயிறு கட்டி அந்த கயிறுலேருந்து இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மேலேருந்து ஒருத்தர் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இந்த இடத்துல நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலே இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா இவங்களுடைய கூலியும் கம்மியாக இருக்கும். பில்டர்கிட்ட விட்டதுனால எல்லா அமௌண்ட்டும் அந்த பில்டர்கிட்ட தான் போகும். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ₹1000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ஹெல்ப்பருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இவன் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த 2 மேஸ்திரிங்க இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த பையன் வந்து கேட்டு கேட்டு பண்ணி கொடுத்துருவான். 2 பேட்சுக்குமே அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது செஞ்சு கொடுப்பான். பக்கத்திலே காலி ஃப்ளாட் இருக்கிறதுனால வசதியாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கு, அவுட்டரில் பூசுறதுக்கு எல்லாமே நல்ல வசதியாகவும் இருக்குது. அந்த பையன் மெஷர் பண்ணுறான். ஒரு பக்கம் வந்து வெண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, அதுக்கு அடுத்த பக்கம் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கான். அந்த கடைசியில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறான், என்னாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்ருக்கான். அவங்க வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ப்ராசஸ் நடக்குது. இப்போது மேலேருந்து அனுப்புகிறாங்க அந்த கலவையை. அந்த கலவை வந்துருச்சு. இப்போ அவன் வந்து எடுத்துட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் பூசுறதுக்காக. எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. அவங்கக்கிட்ட வேறு ஒரு ட்ரம் இதே மாதிரி இருக்குது. அதில் ஊற்றிட்டு வந்துடுவான். ஊற்றிட்டு வந்துட்டு அடுத்தவங்களுக்கு தேவையானது என்னமோ அதை மேலேருந்து ரெடி பண்ணி கீழே அமுச்சிருவாங்க. இந்த ப்ராசஸ்ஸு 2nd ஃப்ளோர்லேருந்து நடக்குது. இங்கே கீழே அந்த பூசத்துக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அவங்க. கலவை கலந்து இங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. இது வந்து 2nd ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் ஒன்று போட்டிருக்கோம். நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம்ல, நீர் எரிச்சு தண்ணி பாய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஆதி காலத்தில் தண்ணியெல்லாம் கிணத்துலேருந்து நீர் இறைச்சி தண்ணி பாய்ச்சுவாங்க அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் மேலேருந்து கலவையை கீழே அனுப்புகிறாங்க. கீழே அனுப்பி அவங்க வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஒரு பகுதி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மறுபடியும் கீழே சரத்தை கட்டிட்டு மறுபடியும் வந்து பூச ஆரம்பிப்பாங்க. அவுட்டரில் பூசுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கிற அந்த சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் இது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல தான் இவங்க கலவையை கலந்து கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வீட்டோட ரிவ்யூ இது. சைட்லலாம் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கோம். வீட்டை சுற்றியுமே இவ்வளோ வீடுகள் வந்து வந்துருச்சு.
இப்ப அந்த கலவைய குடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து மிக்ஸ் பண்றாங்க. சிமெண்ட்டையும், ஜிப்சமும் மிக்ஸ் பண்ணி கீழ அனுப்புறாங்க. சரியான பதத்தில மிக்ஸ் பண்ணி அனுப்பி விடுறதுக்காக இங்கேயே கலவைய வந்து கலக்குறாங்க. அந்த இடத்துல கலக்க முடியாதுல்ல. அதனால இந்த இடத்துல கலக்கி விடுறாங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ இது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சைடுல பார்த்தோம். ஃப்ரண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்ட்டுருக்கு. என்னோட பைக் நான் ஃப்ரண்ட்ல நிறுத்திட்டு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். செங்கல் அடுக்கி வச்சிருக்காங்க. சைடுல எடுத்துட்டு போய் கட்டுறதுக்கு. வீட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு போய் முடிச்சுட்டு போகும்பொழுது, இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால நான்வெஜ் சமைக்கணுமே, வீட்ல சண்டே மட்டும் தானே இருப்போம். அதனால மட்டனும், ரத்தம் பொரியலும் செய்யறதுக்காக எடுத்துட்டு போயிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு சைட்டுக்கு போயிட்டு மட்டன் வாங்கிக்கிட்டு சமைக்கிறதுக்காக போறேன். இன்னைக்கு நாளு சண்டேன்னா இந்த மாதிரி தான் எப்பவுமே யூசுவலா முடியுது. மட்டன் இல்லாத சண்டே அப்படின்னா சண்டே மாதிரியே தெரிய மாட்டேங்குது. தேங்க் யூ.